செந்தில் பாலாஜி உங்கள்கிட்ட என்னங்க ரொம்ப நாளாக நான் வந்து அண்ணாமலைகிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். அரவக்குறிச்சியில் போட்டிட்டப்ப அவன் வாக்காளர்களுக்கு 1000 பணம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத அவரிடம் மீடியாக்காரங்க நீங்கள் கேட்டு அண்ணா மீடியாக்காரங்க நீங்கள் நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்கள் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்கள் போகிறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்குறேன். நீங்கள் அரவக்குறிச்சி மக்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரா. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சாரம் செய்த செந்தில் பாலாஜி உங்கள்கிட்ட என்னங்க ரொம்ப நாளாக நான் வந்து அண்ணாமலைகிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். அரவக்குறிச்சியில் போட்டிட்டப்ப அவன் வாக்காளர்களுக்கு 1000 பணம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத அவரிடம் மீடியாக்காரங்க நீங்கள் கேட்டு அண்ணா மீடியாக்காரங்க நீங்கள் நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்கள் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்கள் போகிறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்குறேன். நீங்கள் அரவக்குறிச்சி மக்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அண்ணாமலை என்கரேஜ் பண்ணாரான்னு கேட்டு வாங்க. நீ கேட்டு வந்த பிறகு ஏஎன்ஐ உங்கள்கிட்ட நான் பதில் சொல்கிறேன். ஆனால் பஸ் டிக்கெட் என்னோடது. ஏஎன்ஐக்கு நான் கொடுக்குற பஸ் டிக்கெட் என்னோடது. காலைல போயிட்டு அண்ணாமலை வந்து எங்கேயாவது கொடுத்தாரா, அண்ணாமலை ஆளுக லெஃப்ட்டு ரைட்டில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் கொடுக்க சொன்னாரான். அதனால தான் கோயம்புத்தூரில் தெளிவாக நான் சொன்னேன், எனக்கு தெரியாமல் யாராவது கொடுத்தா கூட நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு தெரியாமல் கூட யாரும் கொடுக்கக்கூடாது. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்குது. இன்றைக்கி செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏஎன்ஐயில் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வியில் அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐயில் அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெண்ண தடவை மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தலைவா நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்குறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமாக தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமாக ஏஎன்ஐயில் தாண்டிக்கிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணிங்களா ஏஎன்ஐயில் ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்கள்? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்கள்? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐயில் ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? தேங்க்யூ அண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.